இந்த அஞ்சலி இப்போ நம்ம இலக்கியாவையும், கௌதமியும் போட்டு தள்ளணும். அதாவது அவங்களோட கதைய முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா எதிர்பாராத விதமா ஒரு சிறப்பான சம்பவமே நடக்குது. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகேஷ் இருந்துகிட்டு இப்போ நேரா அஞ்சலிக்கு முன்னாடி போய் நிக்கிறது மட்டும் இல்லாம, அதாவது அஞ்சலியோட வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னுகிட்டு, இப்போ அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு, உன் புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா வரட்டும் இரு, நான் எல்லா உண்மையுமே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, கார்த்திக் கொஞ்சம் கீழ வரீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்க கூப்பிட்டு கடைசியில இந்த அஞ்சலி கிட்ட அந்த வீடியோ எவிடன்ஸ காட்டி, நான் இப்பவே உன்ன பத்தின ரகசியத்த எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கிட்ட சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா மிரட்டிட்டு இருக்காங்க. அதுக்காக இந்த இவன் அதாவது மகேஷ் இருந்துகிட்டு, நம்ம கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அதாவது நான் இந்த ஒரு விஷயத்த பத்தி சொன்னேன்னா, எனக்கு பணம் குடுப்பீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு உண்மையையே சொல்றான். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியாவும், கௌதமும் இருந்துகிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கூடி வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த அஞ்சலி, அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு, நம்ம கௌதமியும், இலக்கியாவையும் அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நெனைக்கிற ஒரு விஷயமும், நம்ம இலக்கியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே தெரிய வந்துருது. இப்போ இந்த இவன் வந்து பார்த்தீங்கன்னா, மகேஷ் இருக்கான் இல்லையா? அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி இந்த அஞ்சலி கிட்ட பணம் கேட்டுட்டு இருக்கான். "நீ வந்து பார்த்தீங்கன்னா, பணம் குடுத்து கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. எனக்கு இப்போ அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. நீ என்ன பண்ற? நான் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி உன்கிட்ட வந்து வாங்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா, யாராச்சும் ஒருத்தங்க பார்த்தாங்க அப்டின்னா, நான் கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் மாட்டிக்குவேன். இங்க பார், நான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கிற 2,00,00,000 மட்டும் குடுத்துரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீ எப்படியாச்சும் போ. உன்னோட வயித்துல குழந்தை இருந்தா என்ன? இல்லன்னா என்ன? உன்னால குழந்தை பெத்துக்க முடிஞ்சா என்ன? பெத்துக்க முடியலனா என்ன? அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது." அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன்ல பேசிட்டு இருக்கான். நம்ம இலக்கியாவுக்கு ஆரம்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த மகேஷோட வீடுதான்னு சொல்லிட்டு வந்து தெரியாது. அது மட்டும் இல்லாம இந்த மகேஷ் பேசுறத கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டு, மகேஷ் கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியாவே டைரக்ட்டா டீல் பேச ஆரம்பிச்சுறாங்க. "நீ ஒரு முட்டாள் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நிரூபிக்கிற மகேஷ். நீ வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில இருந்தே இந்த அஞ்சலிய வந்து கொடைச்சல் குடுத்துட்டு இருக்க. என்னோட மாமன் பொண்ணு அப்படின்றதுனால நானும் வந்து பார்த்தீங்கன்னா, அத தட்டி கேட்டுருந்தேன். ஆனா, இப்போ என்ன ஆதாரம் வச்சிருக்க? அப்படி என்னதான் பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிக்கும்போது தான் தெரிய வருது. அஞ்சலியால எப்பவுமே பிரெக்னன்ட் ஆகவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இத கேட்ட உடனே இலக்கியாவுக்கு பயங்கரமான ஷாக். ஆனா, மகேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்ட எடுத்து குடுக்குறாங்க. "நீ வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய மிரட்டிட்டு இருக்கிறத விட, இந்த ஒரு விஷயத்த கார்த்திக் கிட்ட மட்டும் சொன்னேன்னு வையேன், நீ பல்க்கா அமௌண்ட் பார்க்கலாம். நீ நெனைக்கிற அளவுக்கு அதாவது 2,00,00,000லாம் பெரிய விஷயமே கிடையாது. கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த பத்தி நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு பணத்த கேட்டனாவே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா குடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகேஷ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு போன மகேஷ் வந்துட்டு, "கார்த்திக் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,00,00,000 வேணும். 10,00,00,000 பெருசா? இல்ல உங்க பொண்டாட்டியோட ரகசியம் பெருசா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, ஆரம்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, "நீ சொல்றது எல்லாமே பொய்யா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில குழந்தை பத்தின விஷயம் அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது தான், அதாவது உன் பொண்டாட்டி வயித்துல 2 குழந்தை இருக்கு இல்லையா? அந்த குழந்தைங்கள பத்தி விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுக்கு அப்புறமா, 10,00,00,000 என்ன 20,00,00,000 கூட குடுக்குறேன். என்னாச்சு? என்ன பிரச்சனை? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில நம்ம கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மகேஷ் எல்லா உண்மையுமே சொல்லிடுறான். அதாவது அஞ்சலி பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெனச்சுட்டு இருக்கீங்க. ரெட்டை குழந்தைன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கீங்க இல்லையா? அது எல்லாமே பொய்யு. அஞ்சலியால இப்போ இல்ல, எப்பவுமே பிரெக்னன்ட் ஆகவே முடியாது. அப்படிங்கிற உண்மைய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்லிடுறான். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த அஞ்சலி நம்ம இலக்கியாவையும், கௌதமியும் அழிக்கணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கவளுக்கு, அவளோட அடையாளமே இல்லாம போயிட்டா எப்படி இருக்கும்? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.